அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, உஷா கோஹினூர் சீலிங் ஃபேனில் பில்லர் இல்லாமல் எப்படி பேரிங் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சேட் இதில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக நம்ம 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் earn பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதில் சாஃப்டாக சுற்றி பார்க்கும், டைட்டாக தான் இருக்குது. அதுபோல் கண்டென்சர் கிளாம்பும் போய் கிடக்கு எல்லாமே. அதில் 2 கனெக்டர் தான் இருக்குது. கண்டென்சரும் மாற்றணும். அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதில் இருக்கிற மாதிரி லீடை கரெக்டாக பார்த்துட்டு இப்போ கண்டென்சர் கிளாம்பை கழட்டிக்கிடுவோம். ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துகிட்டு கண்டென்சர் கிளாம்பை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஒயர் லீடை இந்த சாஃப்ட்டு உள்ளே விட்டு ஒவ்வொரு ஒயராக மேலே எடுக்கணும். ஒவ்வொரு சாஃப்ட்டில் இந்த கட் பண்ணி விட்ருப்பாங்க, அதில் நம்ம எடுத்து விட்டாலே வந்துடும். இதில் கட் பண்ணாமல் இருக்குது, அதனால் ஒவ்வொரு ஒயராக இப்படி உள்ளோடி விட்டு வெளியே எடுக்கணும். வெளியோடி எடுத்தால் தான் நம்ம ஃபேனை கழட்ட முடியும், இல்லைன்னா ஒயர் கட் ஆயிரும். இந்த மாதிரி 3 ஒயரை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஆப்போசிட் வச்சு தென்னும்போது அந்த மேலே உள்ள டூமு தனியாக கலண்டு வரும். அப்படி கழட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ கீழே உள்ளது கலரில் அதை சுற்றியில் வச்சு தட்டி கழட்டணும். தட்டும்போது பேப்பர் உதிருதான்னு பார்த்துக்குருவோம். பேப்பர் உதிருச்சுன்னா காய் சுற்றணும். இப்போ வந்து தட்டி கழட்டணும். இந்த மாதிரி ஃபேனை அப்படி சுற்றி விட்டுக்கிட்டே கழட்டினோம்னா ஈஸியாக கலரும். இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டு கழட்டிட்டு இப்போ அந்த காயிலுக்கு வர தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இந்த டூமில் உள்ள பேரிங்கை கழட்டணும். 2 டூமில் உள்ள பேரிங்கையும் கழட்டணும். ஃபஸ்ட்டு மேலே உள்ள டூமில் உள்ள பேரிங்கை கழட்ட போகிறோம். அந்த டூமுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு கப்ளிங் எடுத்து வச்சு இப்போது இந்த மாதிரி தட்டினோம்னா சாஃப்ட் வச்சு தட்டினோம்னா பேரிங் கழண்டுரும். இப்போ கழட்டி எடுத்தாச்சு. அடுத்து கீழே உள்ள டூமில் உள்ள பேரிங்கையும் அதே மாதிரி தட்டி கழட்டிட்டோம். இது பில்லர் இல்லாமலே தட்டி கழட்டியாச்சு. ஏன்னா 2 சைடுமே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பில்லர் போடாமல் சாஃப்ட் வச்சு தட்டி கழட்டிட்டோம். இப்போ கழட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை அந்த அழுக்கப்புறம் டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பேரிங் வாங்கிக்கிடுவோம். இது வந்து HCH பேரிங் 6292 60 ரூபா வரும். இப்போ இதை பேரிங்கை மேலே உள்ள சாஃப்ட்டில் விட்டு பார்க்கும், லூஸாக இருக்கா, அதனால் வெட்ரூம் வச்சு கொத்திக்கிடுவோம். இந்த மாதிரி பஞ்சிங் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்டில் பேரிங்கை வச்சு அடுத்து அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பைப் எடுத்து வச்சுட்டு சுற்றியில் வச்சு தட்டி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும்னா கரெக்டாக உள்ளே இறங்கிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இறக்கணும். பேரிங்கி பிடிக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி உள்ளே இறக்குதோம். இறக்கி சுற்றி பார்த்துக்கிட்டோம், கரெக்டாக சுற்றுது. அடுத்து கீழே உள்ள பேரிங்கை மாட்டணும். அதில் லைட்டாக அழுக்காக இருக்க துணியை துடைச்சிக்குவோம். துடைச்சி எடுத்துகிட்டு அடுத்து பேரிங்கை வச்சு பார்க்கும், லைட்டாக லூஸாக தான் போகுது. அதனால் அதுலேயும் கீழே லைட்டாக பஞ்சிங் பண்ணிக்கிறோம். ரொம்பையும் கொத்திடக்கூடாது, கொத்தினோம்னா பேரிங்கி கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்ப்ரிங்கை போட்டு பேரிங்கை வச்சு அதுலேயும் சாப்பிட்டு வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி உள்ளே இறக்கி சுற்றி பார்க்கும், சுற்றுது நல்லா. அடுத்ததாக மேலேயும் உள்ள பேரிங்க லைட்டாக தட்டிட்டு சுற்றி பார்க்கும், சுற்றுது. இப்போ மேலே உள்ள டூமை எடுத்து மாட்டணும். அதை உள்ளே வச்சு அப்படியே சுற்றி விட்டு அப்படி உள்ளே இறக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி இறக்கிட்டு அடுத்து அந்த ரோட்டரை எடுத்து வச்சு கரெக்டாக வச்சுட்டு அடுத்தாப்பில் கீழே உள்ள டூமை எடுத்து அப்படி மாட்டி உள்ளே இருக்கணும். அப்படி அமுக்குதோம் கீழே வச்சு கரெக்டாக உள்ளே இறங்கலை, அதனால் லைட்டாக சுற்றியில் வச்சு திருப்பி பிடிச்சிக்கிட்டு அப்படி தட்டினோம்னா உள்ளே இறங்கிடும். அப்படி சுற்றி பார்த்துட்டு அடுத்தாப்பில் 3 ஸ்க்ரூவையும் போட்டுக்கிடணும். போட்டு அடி டைட் வைக்கும்போது நல்லா செட் ஆயிரும். இப்போ 2 ஸ்க்ரூவை போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வைக்கும். டைட் வச்சுட்டு அப்படி உள்ளே இறங்கின பிறகு லைட்டாக சுற்றியில் வச்சு தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டிட்டு அடுத்து 3ஆவது ஸ்க்ரூவை போட்டு அதையும் டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ 3 ஸ்க்ரூவையும் சமமாக டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு இந்த சாஃப்ட்டாக சுற்றி விட்டு பார்க்கும், நல்லா ஃப்ரீயாக சுற்றுதான்னு. ஃப்ரீயாக சுற்றுது.
அவ்வளோதான். இப்போ அந்த ஷாப்ட்லேருந்து ஒயரை வெளியே எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த 3 ஒயரையும் அப்படி வெளியே தண்ணி விட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ லீடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. அடுத்து கண்டென்சர் கிளாம்பும் கண்டென்சரும் பழைய கிளாம்பு டபுள் கனெக்டர் தான் இருக்குது. அதுபோல் கண்டென்சரும் போயிடுச்சு. அதனால் நம்ம புதுசு வாங்கியாச்சு. இப்போ இந்த புது கனெக்டரை மாற்றணும். அதுக்கு அந்த பாக்கெட்டை உடச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதில் ஸ்க்ரூவை போட்டு கரெக்டாக அதில் செட் ஆகாத மாதிரி மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அடுத்து கிளாம்புக்குள்ளே கண்டென்சரை வச்சு அந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு சென்டரில் கொடுத்துக்குருவோம். அது வந்து ஸ்டார்டிங் காயில் ஒயர். அது அடுத்து க்ரீன் கலர் ஒயர் வந்து கீழே கொடுக்கணும். அது வந்து ரன்னிங் காயில் ஒயரு. அதை கீழே உள்ள கனெக்டரில் கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு மேலே ரெட் கலராக கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஒயரு ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் சேர்ந்தது. அதனால் இதை ஃபஸ்ட்டு கொடுக்கும். இதில் கண்டென்சர் லீடு கொடுக்கக்கூடாது. இப்போ சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த சாஃப்ட்டுக்குள்ளே விட்டு ஒயர் வச்சு செக் பண்ணி பார்க்கும். நல்லா ரன்னிங் ஆகுது. பேரிங்கு கண்டென்சரு கிளாம்பு எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.